வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. Yes, hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yeah. Okay. Yes, பசங்களா யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. Do follow us on our socials as well. Hi Manasha. Hello. Hi pa. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? It's everything going well? Yeah, okay. Yes, so do follow us on the socials as well. Okay, so பசங்களா we are providing course நம்ம வந்து provide பண்றோம். Okay, so that is for 11th படிக்கிற பசங்களுக்கு for both JEE and NEET க்கு வந்து for both JEE and NEET வந்து this is an offline tuition batch. So after உங்களோட class முடிஞ்சு நீங்க வந்து tuition attend பண்ற மாதிரி daily classes will be there. So இது வந்து ஆல்ரெடி ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. classes are still going on. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அலாங் வித் 12th யூ கேன் have this course as well. So this is for NEET. This is online course. Online course. Both state-க்கும் CBSE-க்கும் இந்த courses is available. And வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12th-ஓட thank you pa, thank you so much Manasha, means a lot. Okay. Okay, so இது வந்து 12th படிக்கிற பசங்களுக்கு ஸோ 12thலே படிக்கும்போது உங்களுக்கு JEE and NEET. wow, என்னது ஸோ போத் JEE-க்கும் NEET-க்கும் வந்து இந்த கோர்சஸ் இஸ் அவைலபிள். ஸோ இது வந்து ஆஃப்லைன் வீக்லி ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் லைக் அ டியூஷன் மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து ஒரு கோர்சஸ் யூ ஹாவ் and these are the and this is the timetable for your tuition. அந்த tuition class இருக்குது இல்லையா, ஸோ இதோட timetable இதுதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Wednesday and Saturday you have study holidays. Wednesday and Saturday you have study holidays. ஓகேவா, ஸோ and உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Sunday you have weekly test, Sunday you have weekly. இது வந்து நீட்டுக்கு and this is for JEE. ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே வந்து JEE அண்ட் நீட்டுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், டெஸ்டஸ் இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஸ் வெல். அண்ட் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஆன்லைன்லாக ரிப்பீட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அண்ட் there is this course as well. ஸோ இது வந்து ரிப்பீட்டர்ஸுக்காக. ஸோ திஸ் இஸ் அன் ஆன்லைன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டடி கிட், டிபிபி லேர்னிங், Xylem Learning ஆப்புக்கு உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் ஆக்சஸ் ஃபார் தேட். அண்ட் வந்து உங்களுக்கு யூ வில் ஹாவ் பேரண்ட்ஸ் மீட்டிங் எவ்ரி ஒரு லைக் என்ன சொல்ல ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், ஜான் எல்லா ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்லையும் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த கோர்சஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகேவா, ஸோ MAARA பேட்ச், தலா பேட்ச், VETRI பேட்ச் இது எல்லாமே தான் கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, யூ டிடன்ட் காட் ஃப்ரீ நோட்ஸ் சுபஸ்ரீ. ஸோ ஒரு ஓகே வெயிட் ஐ வில் கம் டு யூ. ஸோ இப்போ வந்து நம்மளோட சேனல் நம்மளோட கேம்பஸ் வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ரிகார்டிங் தி அட்மிஷன் அண்ட் ஆல் யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் ஆஸ்க் ஃபார் இட். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஓகே ஓகே சுபஸ்ரீ, நீங்கள் வந்து யூ வில் பி இன் திஸ் சேனல் ரைட். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் போடுற சேனலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில்
announcements அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஓகே, ஸோ அந்த குரூப்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா Xylem இந்த கெட் ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து அந்த குரூப்ல போட்டிருப்பாங்க. யூ கேன் ஜாயின் ஆன் தட் குரூப். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் குரூப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் இன்னைக்கு தே ஹாவ் போஸ்டட் ஒரு உங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கெட் ஃப்ரீ நோட்ஸ் 11th and 12th அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒன்லி ஃபார் நோட்ஸுக்காக. ஓகேவா? ஸோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட சேட் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ நோட்ஸோட இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இஃப் யூ கிளிக் தட் ஆல்சோ யூ வில் கெட் த நோட்ஸ். எஸ், ஓகே, புது லிங்க் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் நோட்ஸுக்கு மட்டும். இப்போ நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தே ஹவ் கிரியேட்டட் செப்பரேட் குரூப் ஃபார் ஃப்ரீ நோட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ தட். அங்கே வந்து உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? கிளியர்? அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் ஒரு புது லிங்க் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட்டி செஷன் பட் வெரி இம்பார்ட்டண்டான செஷன்ஸ். வெரி இம்பார்ட்டண்டான செஷன் பிகாஸ் வந்து இதே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அப்போ வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்துருப்பா. ஓகேவா? யூ வில் கெட் த நோட்ஸ், டோன்ட் வெரி. ஓகே, soon they will provide a link or something like that. Okay, so நம்ம இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு படிப்போம். ஸோ we'll learn what is functions. ஓகே, இம்பார்ட்டண்டான கிராஃப்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து படிப்போம். யூ ஹாவ் டு கிளியர்லி நோ ஹவு கிராஃப்ஸ் ஒர்க்ஸ். கிளியர்லி அந்த கிராஃப்ல என்ன மீன் பண்றாங்க எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கேல்குலஸ் 11 and 12க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராஃப்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? சரி, ஸோ பசங்களா நம்ம வந்து வித்தவுட் எனி ஃபர்தர் ஸோ இட் வில் பி வெரி ஸ்மால் செஷன் ஐ வுட் சே பிகாஸ் டொமைன் அண்ட் கோடொமைனுக்கு வந்து we need more time. Okay, so I can't cover it everything in one session, so that's why graphic மட்டும் ஒரு session. Okay, so function இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் படிச்சாச்சு, கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே படிச்சாச்சு, ரிலேஷன் என்னன்னு படிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு படிக்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பசங்களா ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷன்ல இருந்து எடுக்கிறது தான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபங்க்ஷனும் ரிலேஷனும் தமிழ வந்து என்ன சொல்லலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓகேவா, ஃபங்க்ஷன் அப்படின்னா எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஃபங்க்ஷன் ஐம் டிஃபைனிங் சச் தட் இட் இஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? ஏ டு பி நான் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஸோ செட் ஏல வந்து சப்போஸ் ஐ ஹாவ் 1 2 3 அப்படின்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் பில வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ should have unique element in B. ஓகேவா? only one and only. Okay, Subhashri, so you will get notes there. Okay, so will soon அவங்க வந்து notes post பண்ணிடுவாங்க. Don't worry about it. Okay, ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் இன் ஏ, எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ ஷுட் ஹாவ் அ இமேஜ். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபங்க்ஷனில் வந்து எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ should have image. அவங்களுக்கு இமேஜ் இருந்தாதான் அவங்கள ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து எஸ் ஃப்ரீ நோட்ஸ் தான், you don't have to pay. Okay, every elements in set A, so which is the first A, எங்கிருந்து எங்க ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகுதோ ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் வந்து மேண்டட்டரி. இமேஜ் இருந்து தான் ஆகணும், should have image. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா யூனிக் இமேஜா இருக்கணும். ஓகேவா? யூனிக் இமேஜா இருக்கணும் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜா இருக்கணும். ஒன் இமேஜ் யாருக்கு? நான் எல்லாமே செட் ஏ பத்தி பேசுறேன். ஓகேவா? செட் ஏ பத்தி பேசுறேன். ஓகே,
எஸ் மேக்ஸுக்கு ஃப்ரீ, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரீ நோட்ஸ் தான். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு பேப்பா. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா பே பண்ணணும்? ஓகே சரியா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குது 1, A 2, B 3, C. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது A. ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ், ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ். 1க்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ 1 has only one image, 2 has only one image, 3 has only one image. ஸோ இவங்களை நான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ வாட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் A should have one and one என்ன சொல்ல, என்னடா நான் சொன்னேன், எவ்ரி எலமெண்ட் இன் A should have an image first. செகண்ட் திங் வந்து எவ்ரி எலமெண்ட் இன் A should have unique and one and only one image. யூனிக் நீங்க மறந்தாலும் one and only one image தான் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் யுவர் ஃபங்க்ஷன் இஸ் லைக் திஸ். ஸோ நான் வந்து என்னோட செட் ஏல வந்து யூ ஹாவ் 1 2 3, செட் பில வந்து ABC அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1ல வந்து 1, A 1, B 2, A 3, C அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது என்னதுப்பா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. நாட் அ ஃபங்க்ஷன். என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் மேம் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 1க்கு வந்து A is an image, 1க்கு வந்து B is an image. So it has two images. நான் என்ன சொன்னேன்? one and only, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? So it is not a function. So இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். I will give you another example. Like F2 1, A 2, B இவ்வளோதான் இருக்குது. ஓகே, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன இருக்கு? 2 images இருக்கிறனால this is not a function. ஓகே, ஸோ இது ஒரு F2 ஒரு ஃபங்க்ஷனாப்பா? இஸ் F2 a function? இஸ் F2 a function? F2 வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன சொன்னேன்? எவ்ரி எலிமெண்ட் இன் A, every element in A should have image. கரெக்டா? should have image. இவங்களுக்கு வந்து இமேஜ் வேணும். எல்லா எலிமெண்ட்ஸ் இன் ஏக்கும் வந்து என்ன இருக்காது? என்ன இருக்கணும்? இமேஜஸ் இருக்கணும். இருந்தாதான் அவங்கள வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். 1க்கு இமேஜ் இருக்கு, 2க்கு இமேஜ் இருக்கு, ஆனா 3க்கு இமேஜ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஹாய் ரிஃபாயா. ஓகே, கிளியர்? சரியா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஐ வில் கிவ் யூ. ஸோ யூ ஹேவ் டு டெல் மீ வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஓகேவா? ஸோ f of f dash or something, set of 1a 2a 3a. Is this a function? Yes, free notes Varman, and I don't know, but I will upload it. The team has to upload it. Okay va? Hi Rifaya, hello pa, hi, எப்படி இருக்கீங்க? Yes, பசங்களா, is f dash is a function or not? Is f dash is a function or not? f dash நான் சொல்றேன் f dash is a function அப்படின்ட்டு. நான் சொல்றேன் f dash is a function. எப்படி மேம் f dash is a function? நீங்க சொல்லுங்க. Two condition I said is that every element in of A should have an image. Okay, so 1 ஓட image வந்து A, 2 ஓட image வந்து A, 3 ஓட image வந்து A. So 1க்கு image இருக்கு, 2க்கு image இருக்கு, 3க்கு image இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன்? இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் தான் இருக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ், ரைட் மேம்? பிடிஎஃப் இருக்கு. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, பிடிஎஃப் வந்துடும் பசங்களா, டோன்ட் வரி, யூ வில் கெட் த பிடிஎஃப்ஸ். யூ டோன்ட்
You don't have to worry about it. Okay, சரியா notes வந்துரும். One and only image தான் இருக்கும். Set of Aல என்னெல்லாம் elements இருக்கோ அவங்களுக்கு ஒரே ஒரு image மட்டும் தான் இருக்கணும். கரெக்ட்டா? So 1க்கு வந்து A ஒரே ஒரு image தான் இருக்கு. 2க்கு வந்து ஒரே ஒரு image தான் இருக்கு. 3க்கும் ஒரே ஒரு image தான் இருக்கு. So I will say f dash is a function, f is also a function. Okay, fine. So ரெண்டே ரெண்டு condition மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. One and only one image இருக்கணும். Should have image. So எந்த செட்ல இருந்து இப்போ A to B செட்ல வந்து போகுது அப்படின்னா Aல இருக்கிற எல்லா elementsக்கும் images இருக்கணும். Yes pa. Okay, you can do it. Okay, Subhashri. Okay, fine. Is that clear? So function clear ஆ இருக்கணும். இந்த function clear ஆ இருந்தாதான் 12th வந்து next week you will have class. Okay, so வந்து 12th வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். if you don't get the concept உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப பிரச்சனை ஆகும். ஓகேவா? சோ அதனால இப்பவே பேஸ் பில்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து டொமைன் ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு இதுலேருந்து ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, ஃபைன். டேட் கரெக்ட்லி ஐ டோன்ட் நோ. ஸோ யூ வில் கெட் தி அப்டேட்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்லேயே நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ டொமைன் அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸில் படித்த மாதிரியே செட் ஆஃப் all elements in A. So first நம்ம வந்து ரிலேஷன்ல நம்ம வந்து என்ன படிச்சோம்? first element அப்படின்னு படிச்சோம் இல்லையா? So அதே மாதிரி தான் இங்க இருக்கிற first element in the function. So that is 1 2 3. Okay, so we will say image pre-image அப்படின்னு கூட நம்ம வந்து இங்க கோடொமைனை நம்ம வந்து சொல்லுவோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸோ இங்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் F1ல இருந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் F1ஓடது. ஸோ கோடொமைனுக்கு வந்து கோடொமைனுக்கு வந்து நம்ம கோடொமைன் தான் சொல்லுவோம். ரேஞ்சுக்கு நம்ம வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டொமைனுக்கு நம்ம வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? வில் சே ப்ரீ இமேஜ் as well. So codomain அப்படிங்கிறது is the same set of all elements in B. So A, B, C. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க நல்லா இது வந்து புரிஞ்சுக்கோங்க. So we will do questions. Yes, Subhashri, watch it later. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I will clear it in the next session. ஓகேவா? ஸோ நோட்ஸ் பற்றி I have already spoke with the team. So they told me on that day itself அவங்க வந்து they will work on it. So that's why they created a new channel. So by slowly they will upload notes. ஓகேவா? You don't have to worry, you will get notes. சரியா? So இதுதான் domain range. இதுக்கு நம்ம வந்து we have to do yes, domain is 1 2 3, range is ABC, codomain ABC தான் வரும். Okay, so இது வந்து நம்ம we will do more questions here. So ஒரு real valued function இதெல்லாம் நம்ம வந்து polynomialsல நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? That is P of X அப்படின்னு ஒரு இது இருக்கும். So you will have a function, suppose 2x square plus 3x அந்த மாதிரி. இப்போ வந்து P of 1 கொடுத்தா you will get a value, right? So அதுக்கு தான் நம்ம வந்து real valued function அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? So இதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? real valued function. So some examples we will do. Okay, so real valued function of f of x is equal to this. Then the value of f of minus 3. Okay, this is an all very basic question. So f of minus 3 oda value enna varum? So that is 2 into minus 3 minus 5. That is equal to minus 6 minus 5. That is equal to minus 11. So the answer is option 1. Okay, va? Range is ABC, codomain. So you have to நீங்க வந்து அந்த கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 12th இதே பேஸ் பண்ணி தான் யூ வில் லேர்ன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஸோ வி வில் மூவ் டு கிராஃப்ஸ். ஓகேவா? கிராஃப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். graph is important. So அதனால I will just tell you how to analyze a graph. எப்படி அந்த graph வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக 2-3 graph நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லி தந்துடுவேன். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பசங்களா? ஐடென்டிட்டி, ரைட்? எஸ் -11 கரெக்ட், குட்.
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் யூ ஹாவ் டு நோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது ஒவ்வொரு கிராஃபுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர அந்த ஒரு ஃபங்க்ஷன் வர அந்த கிராஃபை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வாட் யூ கிவ் அப்படி சொல்ல மாட்டாங்க வாட் யூ கிவ் யூ வில் கெட் தட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் அது கரெக்ட்னு நினைக்கிறேன் நான் சொன்னது ஓகேவா இஃப் யூ கிவ் எஃப் ஆஃப் ஒன் if you give f of 1 you will get 1 right if you give f of 2 you will get 2 itself okay va you will get 2 itself so idoda graph eppadi theriyuma irukum if you plot graph eppadi irukum appadina it will be a straight line passing through 0 yes idhula vandu graph mattum da irukku so idoda notes ungalku kedachum okay va so it is a graph which is passing through the origin okay va ipo neenga vandu eppume purinjukano so this is very very important the minute ana vishayangal ellame 12th la vandu avanga vandu ketirupanga okay 12th la they will ask you so what is this in the graph oda equation appadina it is y is equal to x ena pasangala y is equal to x hi Dhanush Prithviraj yes I do remember you came in munadi batch correct ah yes I do remember pa okay va so y is equal to x in the graph ella important y is equal to x you will use this in next year 12th la neenga use பண்ணுவீங்க so அதனால தான் சொல்றேன் so y is equal to x எப்படி வந்துச்சு அப்படினா mostly f of x வந்து நாம வந்து y அப்படினு நாம வந்து சொல்லுவோம் so have you remember like I have told you in the previous class f of x is equal to y அப்படினு சொல்லுவாங்கடா y அப்படிங்கிறது range அப்படினு சொல்லுவேன் that is x அப்படிங்கிறது domain அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டா domain right yes okay நல்லா இருக்கீங்களா okay so அப்படிதான் இந்த y is equal to x அப்படிங்கிற graph வருது okay y is equal to x அப்படிங்கிற graph வருது பசங்களா இதோட domain என்ன வரும் domain of this graph அப்படின்னா real numbers கரெக்டா real numbers you will get real numbers only what you give you will get அதுதான் உங்களுக்கு அப்படியே okay very good pa Dhanush very nice I'm very happy for you good pa you did great I'm happy yes okay so range என்ன pa range வந்து இந்த value so whatever you give so range அப்படிங்கிறது it is also a real number so range-உம் domain-உம் range-உம் வந்து it's a real number so இது வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க important okay va clear yes domain is real numbers very good pa very good okay so constant function okay constant function வந்து ரொம்ப important ஆனது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கணும் because further if you are going for engineering you need this okay va so constant function அப்படினா நீங்க வந்து f of x க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இங்க c கொடுத்துக்காங்க k என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுக்கலாம் பிரச்சனையே கிடையாது f of x is equal to some k அப்படினு okay 90 பரவாயில்லை but you did great right you got that mark right so it is pretty good marks you got so don't worry okay சரி so அப்படினா இதுக்கு அர்த்தம் என்னன்னா for எக்ஸாம்பிளுக்கு நான் f of 1 கொடுக்கிறேன் ஓகே ஸோ இது கான்ஸ்டன்ட் k அப்படிங்கிறது let it be 5 ஓகே ஸோ f of 1 கொடுத்தாலும் I will get 5 f of 2 கொடுத்தாலும் I will get 5 f of 2.5 கொடுத்தாலும் I will get 5 so if I plot this நான் இது வந்து plot பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் so if I plot this அப்படின்னா so இங்க 5 இருக்குது so இங்க y ல போடுற வேல்யூ தான் இது ஓகேவா so இந்த y ஓட வேல்யூ so this is y oda value so if I plot this இப்ப இந்த 5 இது எல்லாமே 5 வழியா தான் போகும் கரெக்ட்டா 5 வழியா தான் போகும் correct so இந்த line oda equation is y is equal to 5 right am I right yes so அப்படினா இங்க வந்து 0.5 வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க corresponding value is 5 இங்க 1 வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க corresponding value is 5 இங்க 2 வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க corresponding value is 5 so whatever it is 5 okay
ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்களா இதோட டொமைன் என்னப்பா, இதோட டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ். வாட் இஸ் த ரேஞ்ச்? ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம வந்து காமன்லி we will write k. ஓகே, belongs to k ன்னு எழுதக்கூடாது, it is actually equals to k. Sorry, equals to k. Whatever the constant you give. Whatever the constant you give. Okay, is that clear? Clear? Okay, சரியா? So this is the graph. So next polynomial function. So polynomial functionல உங்களுக்கு தேவையான கொஞ்சம் functions இருக்கு. Square function, square root function, cube function, cube root function. இந்த 4 function is very important. So you have to know இந்த graph எப்படி இருக்குது, எப்படி வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனில் தான் வருது. ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் we will learn square function. Okay, square function. Square function ஓட f of x என்னப்பா? What will be the f of x is equal to x square. f of x is equal to x square. Correct? So if I plot the graph, so it will be something like ஒரு upper parabola மாதிரி இருக்கும். கரெக்டா? Something like this you will get. yeah, I understand. Right? So actually I have kitchi in my throat. That is the reason. Okay. So something graph will be something like this, right? So பாத்தீங்களா இதோட domain என்ன power? What will be the domain here? So domain வந்து all the real numbers. Correct? All the real numbers. But what is range? Range என்ன power? Range. Okay, non-negative real numbers வருமா? Correct. Non-negative more accurate, non-negative even natural numbers. So அப்படி ஏதோ நீங்க வந்து சொல்லணும். Correct? So you will get non-negative number. Correct? So non-negative number. So you can't say like okay in the particular அது வந்து ஒரு infinite number. இல்லையா, ஒரு இன்ஃபைனைட் ஒரு சீரீஸ் அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர் அப்படின்னு கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ எய்தர் வே இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூட். ஓகேவா, ரூட் ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இது வந்து உங்களோட டெக்ஸ்ட்ல எல்லாம் கிடையாது, பட் அட் சம் பாயிண்ட் வி வில் யூஸ் திஸ். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா so it will go like this. Okay, it will go like this. Okay, clear? Clear appa? Is that clear? Right? So square root function or the graph வந்து இப்படி இருக்கும். So what is f of x here? f of x is equal to root x ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி x raised to 1/2 ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து என்னது பாசிட்டிவ்ல போகுது. கரெக்டாக, நெகட்டிவ் கூட இல்லை. ஸோ பாசிட்டிவ்ல தான். ஸோ விச் மீன்ஸ் டொமைனே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து பசங்களா? டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் கிடையாது, ரைட்? டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் டொமைன், ரைட்? ஸோ ஜீரோலேருந்து இது வரைக்கும். ஸோ டொமைன் வந்து எப்பவுமே டொமைன் பிலாங்ஸ் டு closed interval 0 to open interval to positive infinity. Positive infinity. Domain வந்து 0ல இருந்து positive infinity வரைக்கும். ஓகேவா? Another thing you have to keep in mind is that whenever you are finding or something you have to find, இப்போ நீங்க mostly வந்து rangeல தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். Whenever you have to find the range, so ரூட்டுக்குள்ளார something அப்படின்னு வந்துரும். ஓகேவா? So if it's like something like for example root of y square minus 4 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. So you have to find the range. ரேஞ்சோட அந்த இன்டர்வல் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளார என்னெல்லாம் வந்தாலும் அது டிஃபைன்ட் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் நம்பர், ரைட்? ரூட்டுக்குள்ளார என்ன பசங்களா வரணும்? இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ ரூட் ஆஃப்
என்னடா இது root of y square minus 4 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. So you have to find range. So range is y ஓட value, கரெக்டா? So y ஓட value நம்ம வந்து define பண்ணோம். So whatever it is, rootக்குள்ளார எப்போ நீங்க range கண்டுபிடிக்கும் போது one thing you have to keep in mind is that y square minus 4 should be greater than or equal to 0. ஏன்னா root function only defined at 0 to இது வந்து domain. Range அப்படிதானப்பா இருக்கு range. So range also same only 0 to negative infinity. Is that clear? Is that clear? பசங்களே இங்க பாருங்க. இப்போ y square minus 4 அப்படின்னு ஒரு நான் தலை சொரிஞ்சது. ஓகே. y square minus 4 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. And they are telling you to find the value of y அப்படின்னு ஏதாச்சும் ரூட்டுக்குள்ளார என்னமோ வரட்டும், it should be greater than or equal to 0. ஏன்னா y ஓட வேல்யூ is the range, right? So range வந்து 0ல இருந்து infinity வரைக்கும் தான் range வந்து exist ஆகுது. So square root functionல வந்து range only exists 0 to infinity. Is that clear? It's very important. போன கிளாஸ்லயும் போன வருஷம் இந்த வருஷம் நீங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ஓகே, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுல இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். we will use it constantly, we will use. okay, so இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இஸ் cube function. okay, நெக்ஸ்ட் வந்து என்ன பசங்களா cube function. so f of x என்னப்பா வரும், f of x வந்து x cube. ஓகேவா, f of x is x cube. so f of x வந்து x cube இருக்குது. so x cubeக்கு வந்து கிராஃப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃபோட மெயின் லைக் அட்வான்டேஜஸ் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா, so at the end after teaching everything I will tell you. so it is something like இப்படி வராது, சிரா புஞ்சிரி மழையப்ப. okay, so it's like something like this. okay, something like this. so this will go like this and this. so இதோட டொமைன் என்னப்பா வரும், so இதுலயே அந்த கிராஃப்லயே உங்களுக்கு தெரியும். so it is going positive infinity, it is going negative infinity. ஓகேவா, so positive infinity negative infinity. so domain வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கு மேம். அப்புறம் இந்த சைடு இது போகலையே, இது நீங்க வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் எவர் த வேல்யூ ஆர் டேக்கிங். ஓகே, so வாட் எவர் த வேல்யூ ஆர் டேக்கிங் அதுல வந்து டிபெண்ட் ஆகும். ஓகே, கிளியர்? ஓகே, கிளியராப்பா, கிளியரா? ஓகே, ஸோ மேபி நான் வரைஞ்ச ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ பட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் வந்து வாட் எவர் த டொமைன் யூ கேன் கிவ், என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, யூ வில் கெட் அ கியூப் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டொமைன் என்னப்பா வரும், ஸோ டொமைன் இஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் இஸ் ஆல்சோ ஆல் ரியல் நம்பர்ஸ். okay, range is also all real numbers. positive negative அப்படின்னு கிடையாது. so if you give minus 2 cubeக்கு வந்து answer is -8. right, so அதே சேம் மெத்தட் தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. so cube is something பிரச்சனை இல்லாத ஒரு இது. பட் ஸ்கொயருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகேவா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் a ஸ்பெஷல் கேஸ். so cube root, ஸோ கியூப் ரூட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் லைக் ப்ராடா நீங்க வந்து யூ ஹேவ் டு ட்ரா. ஸோ இதுதான் வந்து அதோட கிராஃப். ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஓகேவா, இது வந்து இதுல போகும். ஐ திங்க் வி கேன். வாவ், அமேசிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் cube. so f of x is equal to x raised to 1/3 ஓட இதுதான் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகே, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ ரிஃபயர். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரேஸ் டு 1/3. சேம் ரேஞ்ச் அண்ட் டொமைன் இஸ் சேம் இதுக்கு வந்து சேம். ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷன்.
rational இது வந்து function, okay, it's not a graph. So graph rational function நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஒரு பாலினாமியல், ஸோ இந்த ஃபார்மில் பி பை கியூ, நீங்கள் வந்து 10th ரியல் நம்பர்ஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு ரேஷ்னல் நம்பரை நான் வந்து பி பை கியூ ஃபார்மில் எழுதுவேன், கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x plus 3 divided by x plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன்ட் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் x plus 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0-ஆக இருக்கணும். கரெக்டா? இது 0-வா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். ஸோ x is equal to -4ல என்ன ஆயிரும்? ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். ஸோ வாட் வி வில் டூ? ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி வந்து r மைனஸ் செட் 4 அப்படின்னு நம்ம எழுதுவோம். பிகாஸ் ரியல் நம்பர்ஸ்ல எல்லா இடத்துலையும் அது வந்து it is defined, but at 4ல மட்டும் இந்த f of x வந்து not defined because that will be equal to 0. So இந்த rational function இது very very important. நம்ம வந்து domain range அந்த ஒரு ஏரியால we will use it. ஓகேவா? கிளியரா? yes, modulus function which is very important. நீங்க வந்து இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நீங்க வந்து புரிஞ்சு, this is something new you are learning. ஓகேவா? Modulus function. So modulus function, I will tell you what is modulus first of all. ஓகேவா? நீங்க வந்து ஒரு this lineல வந்து if you are writing anything, so modulus of -2, so it only takes positive value. என்ன பசங்களா? it only takes positive value. ஸோ அந்த பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? மோடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ -2-ஆக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, -2-ஆக இருந்துச்சுன்னா வேல்யூ வில் பி 2, -3-ஆக இருந்துச்சுன்னா வேல்யூ வில் பி 3, 0-ஆக இருந்துச்சுன்னா வேல்யூ வில் பி 0, 1-ஆக இருந்துச்சுன்னா வேல்யூ வில் பி 1. ஓகேவா? ஸோ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ வி வில் டேக், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து f of x is equal to modulus of x. modulus of x. ஆனா வந்து இதுக்கு இன்னொரு இது கூட இருக்குது, that is okay, positive x when x is greater than or equal to 0 minus x when x less than 0. மேம் இதுக்கு என்ன மேம் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட பிரேக்கிங் பாயிண்ட் என்னப்பா? 0. மேம் பிரேக்கிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் பாசிட்டிவ் சைடு, ரைட்? ஸோ கிரேட்டர் இது வந்து 0, ரைட்? இப்போ 0க்கு கிரேட்டர் தேன் வந்துச்சு அப்படின்னா திஸ் சைட், 0க்கு லெஸ் தேன் வந்துச்சுன்னா இட் இஸ் திஸ் சைட், ரைட்? ஸோ இந்த சைடு போகும்போது பாசிட்டிவ் வேல்யூ ஃபார் எக்ஸ், இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ இஃப் எக்ஸ் லெஸ் தேன், இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து x is equal to 2 அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா f of x ஓட வேல்யூ வந்து நம்ம என்னவாக எடுக்கணும்? x ஆக எடுக்கணும். if it is less than 0 அப்படின்னா f of x ஓட வேல்யூ is -x. is that clear? It's very important, very very important. ஓகேவா? கிளியரா? So clear na chatல clear அப்படின்னு சொல்லிக்கோங்க. So this is our number line. So this is our breaking point 0. So 0க்கு greater-ஆ இருந்துச்சுன்னா f of x ஓட value will be x, less than-ஆ இருந்துச்சுன்னா f of x ஓட value -x. Is that clear பசங்களா? Okay பா? Okay fine? Yes? சரி. So இதோட graph வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, only positive side. இதுதான் வந்து இதோட கிராஃப். ஓகே? ஸோ இது வந்து y is equal to positive x, இது வந்து y is equal to -x. ஓகேவா? ஸோ டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ், ரேஞ்ச் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? r plus அப்படின்னு போடுவாங்க, r plus. So r minus அப்படின்னா negative real numbers. Okay, r plus is positive real. So I hope it is clear. Next is Signum function. So Signum function is something which is new you are learning. Something which is new. Signum function வந்து ஈஸியான ஃபங்க்ஷன். ஈஸின்னு easy தான்.
இது வந்து நீங்கள் மேம் இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எல்லாம் கிடையாது, இது 1 0 அது மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஐ வில் டெல் யூ ஹவு இட் இஸ் கம்மிங். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆக்சுவலி என்னன்னா modulus of x by x. Okay, modulus of x by x if x is greater than 0, 0 if x is equal to 0, modulus of x by minus x varum if x is less than 0. So this is f of x. Modulus of x by x da f of x varudhu. Okay, so whatever value you will give, you give. Ipo inga parunga x is equal to na 1 kudukuren. So modulus of 1 by 1. So modulus of 1 is 1. So which is you will get 1 itself. 0 கொடுத்தா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். Next இங்க பாருங்க x is equal to minus 2 கொடுக்கிறேன். So modulus of minus 2 divided by minus 2. So modulus of minus 2 is 2, right? So the absolute value அப்படின்னு சொல்லுவாங்க 2 by minus 2. So this will get cancelled. You will get minus 1. So இதே value தான் இங்க வந்து எழுதியிருக்காங்க. இதே value தான் இங்க வந்து எழுதியிருக்காங்க. கரெக்டா? So இது வந்து actually this is range. Okay, actually this is range. ITF வந்து நம்ம already I think is finished. Finish பண்ணலையா? Yes, Ashwin will come. Okay, I think அஸ்வின் ITF முடிச்சு மெட்ரிசஸ் முடிச்சாச்சு, டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம வந்து போக போகிறோம். ஓகேவா? சரி, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட டொமைன் என்னப்பா வரும்? டொமைன். ஸோ டொமைன் இஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ் யூ கேன் கிவ், ரைட்? வாட் இஸ் ரேஞ்ச்? நீங்கள் என்ன ரேஞ்ச் கொடுத்தாலும் ரேஞ்ச் பிலாங்ஸ் டு 1, 0, -1. இதை விட்டு வேற எதுவுமே வராது சிக்னம் ஃபங்க்ஷனில். ஓகே, ஸோ எப்படி கிராஃப் ப்ளோட் பண்ணும்? எப்படி கிராஃப் ப்ளோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, so we have f of x க்கு வந்து we have 1 0 1. so 1 வந்து எப்போ x is greater than 0, 0 வந்து x is equal to 0, இது வந்து x less than 0. okay, so less than 0 வருது, so which means 1 is not included. ஓகேவா? ஸோ 1 is not included. So we will put hollow. இதுக்கு வந்து நம்ம வந்து உள்ளார ஷேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 1ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து x is equal to 0ல x is equal to 0. So x is 0 is included. So we will just shade the portion. So which means அங்க வந்து அந்த வேல்யூ இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு மீன் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து -1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ -1 அப்படின்னா ஸோ தி வேல்யூ இஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ பட் -1 இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ வில் புட் அ ஹோலோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிராஃப். ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இதோட முடிஞ்சது. ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புதுசாக நீங்கள் வந்து படிக்க போகிறது. ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பசங்களா, இட்ஸ் வெரி ஈஸி. கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சா போதும். ஓகே, கொஞ்சம் நீங்கள் வந்து இது ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? சரியா? ஸோ ஐம் drawing a number line here. ஓகேவா? நம்பர் லைன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஓகேவா? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் இருக்குது, ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் இருக்குது. ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் எல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் மட்டும் தான் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு லுக் ஃபார் இன்டீஜர் ஒன்லி. நீங்கள் யாரை பார்க்கணும்? இன்டீஜரை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அக்கார்டிங் டு இப்போ வந்து இது வந்து 0.5. ஓகே, அது வேண்டாம். லைக் சம்திங் வி வில் டேக் ஃபர்ஸ்ட் வி வில் டேக் சம்திங் ஈஸி. ஸோ 1.5 நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ 1.5 விட லெஸ் தேனாக இருக்கணும் அப்படின்னு தட் இஸ் தி என்ன சொல்ல, அதுதான் வந்து டெஃபினிஷன். லெஸ் தேனாக இருக்கணும். ஓகே, 1.5 விட லெஸ் தேனாக இருக்கணும். ஸோ இது எப்படின்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 1.5? ஓகே, ஸோ இதை விட லெஸ் தேனாக இருக்கணும் அப்படின்னா இதைப்படி நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சர்ச் வாட் இஸ் த
what is the less integer which is 1.5 விட லெஸ்ஸா இருக்கிற எந்த இன்டீஜர் இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போறேன். So from here so I will just start traveling. so இங்க வரும்போது எனக்கு 1 வருது. so 1 is the least integer. கரெக்ட்டா 1.5 ஓட சின்ன இன்டீஜர் வந்து 1. so 1.5 ஓட இன்டீஜர் is 1. is that clear? so அப்படியே நீங்க வந்து 1.4 எடுங்க, 1.3 எடுங்க, 1.2 எடுங்க and 1.1 எடுங்க, 1 எடுங்க. இதுக்கு ஃபுல்லா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா all the greatest integer of these எல்லாமே வந்து 1 1 1 1 it everything will be 1. okay so இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். something I am taking here அப்படினு வெச்சுக்கோங்க. this is 2.5. okay so what is the greatest integer of 2.5? it will be 2. it will be 2. okay வா? so this is positive side. இதுதான் வந்து பாசிட்டிவ். இப்போ இங்க பாருங்க 0.5 எடுங்க. so what is the greatest integer of 0.5 பசங்களா? 0. so இங்க இருந்து போறேன். so 0 is the first least integer. அது நீங்க யோசிச்சு இங்க மேம் -1 இருக்கு, -2 அது எல்லாமே least integer தானே மேம். first least integer எதுன்னு பார்க்கணும். first integer what you are showing what you are seeing, what you saw, what you see என்னமோடா இங்க இருந்து நீங்க இங்க போகும்போது first எந்த integer நீங்க பாக்குறீங்களோ அதுதான் அதோட greatest integer. is that clear? சரி, இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து சாரி பாசிட்டிவ் எடுத்தாச்சு. வாட் அபவுட் நெகட்டிவ்? வாட் அபவுட் நெகட்டிவ்? so I have to take greatest integer, so which is less, right? so இப்போ வந்து நான் வந்து இங்க ஒரு நம்பர் எடுக்கிறேன் 0.5, negative of 0.5. ஓகேவா? negative of 0.5. so minus of 0.5 same procedure தான். இங்க இருந்து அங்க போக கூடாது, இதோட less. so நமக்கு தெரியும் நெகட்டிவ் நம்பர்ஸ்ல as the negative number goes, நெகட்டிவ் நம்பர்ல பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர், ரைட்? இதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்க இருந்து நீங்க ஒரு லைன் டிரா பண்றீங்க, அதே மாதிரி இங்க இருந்து I am drawing a line. so first integer I am sawing. என்னடா அதுக்கு சொல்லுவாங்க? first integer I see is the greatest integer. so இதுதான் -1 தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். so -0.1 ஓடது -1 -1. ஓகேவா? so அதே மாதிரி 0.6, negative of 0.6, negative of 0.7, negative of 0.8, negative of 0.9. okay -1. இவங்களுக்கு எல்லாருக்குமே -1 -1 -1 -1 will be the greatest integer. ஓகேவா? so this is the thing. so இதுல வந்து டொமைன் என்னப்பா வரும்? டொமைன் வந்து all the real numbers. domain is all the real numbers. what is range? will be the integers set. ஓகேவா? so graph பாருங்க. so இது வந்து நம்ம வந்து floor signum function வந்து floor function சொல்லுவோம். greatest integer வந்து நம்ம step function அப்படின்னு கூட சொல்லுவோம். இங்க பாருங்க 0 ல இருந்து 1 வரைக்கும், ஓகேவா? 0 ல இருந்து 1 வரைக்கும் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதோட greatest integer is 0. ஓகேவா? so I told you, right? 0.1 0. so அதோடது வந்து 0. இப்போ நான் வந்து 1 வந்துட்டேன் அப்படின்னா it will jump to 1. ஓகேவா? அதுதான் இங்க ஜம்ப் ஆயிருக்கு இங்க. so 1 ல இருந்து 2 வரைக்கும் the greatest integer will be 1. அதே மாதிரி ஜம்ப் பண்ணி போனவங்க தான் இவங்க எல்லாரும். so like that. okay so இங்க பாருங்க -1 for -1 less than or equal to this, less than or equal to less. okay same thing what I said. so these are the important graphs in relations and functions which you should know. okay this is very important. இதுவே நீங்க வந்து 12th ல நீங்க வந்து திருப்பி நீங்க படிப்பீங்க. okay அங்க வந்து f of x னா என்ன, greatest integer function னா என்ன, ஒரு function increasing or decreasing so அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. so ஒரு graph உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, so if you know the graph, how the graph looks like, what is the range and domain of the graph, அப்படி இருந்துச்சு அப்படின்னா something like இப்போ வந்து உங்ககிட்ட f of x is equal to x cube plus x square plus x plus 5 இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா you know this is a cube function or cubic function அப்படின்னு நமக்கு தெரியும்.
ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுத சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரம் த கிராஃப் itself you can take and write அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ if you know the graphs you can directly answer it, okay, without solving அப்படின்ட்டு from the graph அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம், you will get marks, ஓகேவா. So that is the thing. So these are the important graphs, ஓகேவா. So I hope it is clear. So graphல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா you can ask me now. ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா? எஸ், ஓகே. ஸோ கேன் வி வைண்ட் அப். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த கிராஃப் எல்லாம் நமக்கு தேவை, ஓகே. சம் கிராஃப் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. எஸ் தரோவா டீச் பண்ணுவாங்க. எஸ், ஓம் நம சிவாய். எஸ், வி வில் டேக் கிளாஸஸ், டோன்ட் வரி. Okay, so that's it. I guess if you have any doubts, please let me know. So next class we will do domain code, range code, domain range and the problems we will do it. So mathapadi edhum kedadhu, relations and function is done. Okay, so pasangla yarella innu channel subscribe pannலையோ channel subscribe பண்ணிக்கோங்க, and also on the like button like பண்ணிடுங்க pasangla, and do follow us on our social. You will get the notes, so do join on the WhatsApp group, so which is given in the description. So the group la join panninga appadina ungalku notes kedachum, okay va. So yeah, that's it I guess. So I will see you on the next session. So this is your Sreeshma Maam leaving. Bye bye and take care.